ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீசன் டோக்கன் அன்கி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட ஹீரோ எப்படி டீமன் ஏஞ்சல் சேர்ந்துட்டான், அவனோட ட்ரைனிங் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த எபிசோட நம்மளோட ஹீரோ பயங்கரமான சம்பளம் பண்ண காத்துட்டு இருக்கிறோம். அதனால யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்க ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு அது என்னன்னு தெளிவாக புரியும். சரி வாங்க, நம்ம இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கன் அன்கி சீசன் 1 எபிசோட் 3. இப்போ பார்த்தா அந்த போட்டி நடக்கிற இடத்துல அவங்களோட சீனியர் டீச்சரும், தம்பிங்களா நான் சொல்ற விஷயத்த நான் கொடுக்குற டைம்குள்ள முடிக்கணும், அந்த டைம்குள்ள நீங்க அதை முடிக்கலன்னா இந்த இடத்த விட்டு உங்களை வெளியே அனுப்பிச்சிருவோம். என்னது வெளியே அனுப்பிச்சுடுவீங்களா, என்னையா சொல்லிட்டு இருக்க, கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டு திரும்பி அனுப்பிடுவோம்னு சொல்ற அப்படின்னு ஹீரோவும் புலம்பிட்டு இருக்கான். தம்பி இருப்பா, இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி நார்மல் ஸ்கூல் கிடையாது. இந்த இடத்துல ஒரு முறை செத்துட்டுன்னா அவ்வளவுதான். இந்த ட்ரைனிங் மூமெண்ட் கொள்ள ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போடக்கூடிய ட்ரைனிங். இந்த இடத்துல உங்களோட உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல என்னோட டீமன் பவரை பயன்படுத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தரமாட்டேன், நீங்க வேணா பயன்படுத்திக்கலாம், உங்களோட எந்த பவர் வேணா பயன்படுத்திக்கலாம்னு அவனும் சொல்ல, மாஸ்க் போட்டவனும் நாங்க உன்னை கொண்டுட்டா உன்னை தோக்கடிக்கிறான்னு எங்களோட டீமன் புல்லட் பயன்படுத்தி அடிக்கிற போது சாவர நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் அழுவக்கூடாது சொல்லிட்டேன். அப்படியா தம்பி, சரி ஃபர்ஸ்ட் நீ என்னை தொட முடியுமான்னு உன்னைய பாரு, அப்படி பண்ணினா உனக்கு கண்டிப்பா சாவுதாண்டா. இப்போ வந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருங்க. அதுல 2 ரூல்ஸ் சொல்றேன். இந்த 2 பால்ல ஏதோ ஒரு பால் கண்டுபிடிச்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த 2 பாலையும் தூக்கி போடுறான் காட்டுக்குள்ள. எப்பா ரன் என்ன ஆயிட்டு தூக்கி அடிச்சிட்டான். அதுல கண்ணாடி போட்டவனும், என்ன செஞ்சே 2 பால் மட்டும் கொடுத்துட்டு எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்லலாம், ஆளுக்கு ஒரு பால் கிடைக்கணும்னா கூட நாங்க அடிச்சுன்னு சாவணும்னு நினைக்கிறீங்க போல. 2 கொடுத்துட்டு சரியா சொன்னீங்க. உங்களை 3 குரூப்பா பிரிக்க போறேன். குரூப் 1 வந்து ஒம்மரோ பேகோகாரே, அதாவது சிக்கி இசுனோசே, அதாவது ஜின் கோகாசாகி. குரூப் 2 வந்து இகாரே யூஜி. குரூப் 3 வந்து ருக்குரு கூரு. இங்க பாருங்க, குரூப் 2க்கும் குரூப் 3க்கும் ஒரே ஒரு பால் எடுக்கத்த வாய்ப்புக்குது. அடேங்கப்பா, நம்ம எல்லாருமே அடிச்சுன்னு சாவணும் போல. அப்படின்னா 3 பேராச்சும் குரூப்பை விட்டு வெளியே போக மாட்டேங்குது. அப்பனா ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும் போல. டீச்சரும் சொல்றான், நீங்க முதல்ல போங்க, அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு நான் பின்னாடியே வருவேன். ஃபர்ஸ்ட் டீம் ஃபர்ஸ்ட் நீங்க போங்க. யோ நில்லியா, என்ன குரூப் வேடான குரூப்ல சேர்த்து விட்டுட்டு இருக்கிற, நாங்க மட்டும் 3 பேர் இருக்கிறோம், இதெல்லாம் நியாயமே இல்ல. ஒரே பால் எடுக்கிறதுக்கு நாங்க எல்லாம் அர்ஜென்ட் ஆகணுமா, ஓவரா பேசின ஸ்கூலை விட்டு தூக்கிடுவோம், டிசி வேணுமா. ஹீரோவும் அதெல்லாம் வேணாம்னு சொல்றான். அந்த பொண்ணு அவளை அறிமுகப்படுத்திக்கிறா, என்னோட பேரு உமரே, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஹீரோவும் ஒரு பக்கம் கனவு உலகத்துல மெந்துட்டு இருக்கிறான். பைத்தியக்கார பையனா பதினீரியாடா, எப்படி உண்மையிலே உனக்கு எப்படி பொண்ணுங்கிட்ட பேசுறீன்னு உனக்கு தெரியலையாடா, எதுவுமே உனக்கு தெரியலன்னு அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பொண்ணுங்க கிட்ட அழகா பழக கத்துக்கடா, அப்பதான் ஜாலியா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பேசுறேன்னா அவங்க கிட்ட தன்மையை நடந்துக்கோ, அதுக்கப்புறம் பாரு உன்னோட வளையல உழவையே அப்பதான் முழுக்க உனக்கு சொந்தமாயிருவாங்க, நீ என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஹீரோவும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். ஹீரோவும் பரவாயில்ல தண்டனை எனக்கு ஒத்துக்காதுன்னு அவங்களும் சொன்னேன். ஹீரோவும் எவ்வளவு தன்மையா பேசுற பாரு, ஐயோ கண்டிப்பா எனக்கு தானே வலிஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா உமிரவும் நான் மாஸ்க் மண்டைங்கிட்ட போவ, அவன் பார்த்தா இவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவன் ரொம்பவே சுகமாயிடுறா. என்னை மன்னிச்சிடுங்க, நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிடுங்க, என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க. டேய் பண்ணாடா மாஸ்க் மண்டியா, அவன் அந்த பொண்ணுகிட்ட பேசுடா. டேய் அவ பாவண்டா, அவளை அள வைக்கிறல்ல, உன்னை தூக்கி ஜெயில போறேன்டா. டேய் இருபதுக்கு அப்புறம் அவகிட்ட மனசுக்கு அதெல்லாம் பேசுறான். கவலைப்படாதவன் மாதிரி, அந்த பையன் உனக்கு கிட்ட பேசலன்னா என்ன, நான் உங்ககிட்ட தான் இருக்கல்ல, வா போவா, நீ ரொம்ப கியூட்டா இருக்க, உன் ஃபேஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு, உனக்கு எதுவும் ஆகும் நான் பாத்துக்கிறேன், நீ சிரிச்சா ரொம்ப கியூட்டா இருப்பான்னு அவனும் சொல்ல, அதே கியூட்டா இருப்பானா, ஆஹா கியூட்டா நடந்துக்கிறியே, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வேலை போப்போமா, வா நம்ம இந்த இடத்த விட்டு போலாம், இந்த பைத்தியக்கார மாஸ்க் மண்டியே இங்கேயே விட்டுடலாம், இங்கேயே எதுனா பண்ணிட்டு இருக்கட்டும். டேய் உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லடா, மூளை இல்லாதவனே, இதே மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருந்தேன்னா உன்னை ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்கடா. சிக்கியும் சொல்றான், டேய் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா, எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, அதுக்கு தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். மாஸ்க் மாட்டின்னு சொல்றான், அது ஒரு அர்த்தமே இல்லாததுடா. நீ எந்த விதமான கோலுக்கு வந்திருந்தாலுமே அவனோட அப்பாவோட வழிவங்கிறதுக்காக வந்து நிற்கும். அதே தான் அவன் சொல்றான். அதை கேட்டுட்டு அவனுக்கு ஹீரோவுக்கும் ரொம்ப கடுப்பாயிருது. டீச்சரும் டைம் ஆகிட்டே இருக்கு, சீக்கிரம் போறீங்களான்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவனும் வேகமா உள்ள போவ, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணும் இங்கேயே முடிச்சுட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்பயே போறேன்னு அவனும் ரொம்பவும் செய்யிட்டு ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மாஸ்க் பண்ணினோம் நம்ம டீச்சர் கிட்ட சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நான் உன்னை கொண்டுட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டு இருப்பான், உன்னால என்னை தொட முடியுமான்னு அவன் கேட்டு இருப்பான். அதே சொல்றான், நினைச்சு பாக்குறான். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிட்டோம் மாவனே, அந்த இடத்துல உன்னை போடுறான்னு அவனும் யோசிக்கிறான். அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இரவும் பின்னாடி வந்து டக்குன்னு அடிக்கிறதுக்கு வரான். என்ன இப்பயே ஆரம்பிச்சிட்டான். தம்பி உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா ரூல்ஸ் எல்லாம்,
வச்சிருக்கான். இருக்கிறது ஒரே ஒரு பால். அதுல ஏதோ ஒரு பால் நம்ம டீம்ல இருக்கிற ஒரே ஒரு ஆளுதான் இறங்க முடியும் ஒரு பால். அதனால அந்த பால் எனக்கு தான்டா. உன்னை அழிச்சிட்டு நான் எடுப்பேன். நீ சொன்னல என்னோட கோல், அதுக்கு நான் பழி வாங்க விட மாட்டேன்டா. சரி ஓகே, 2 பால் இருக்கு. 2 பாலையும் நான் எடுத்துட்டுனா உன்னால இடம் புடுங்க முடியும். அவனா அப்படியே அவனோட மாஸ்க்கு கழட்டுவான் பாருங்க. வாய் ஃபுல்லா அப்படியே சுத்தியும் தேலி போட்டு வச்சுக்கிறாங்க. என்னடா அது அசிங்கமா இருக்கு, இதா கொடூரமான காண்ட மரங்க மாதிரி இருக்கு, என்னடா வாய் இதுன்னு அவனை யோசிக்கிறான். அப்போ இருந்தாலே உன்னை நான் தோக்கடிக்கும்டா. உன்னோட சத்தியம் எதுவா இருந்தா நான் உன்னை கண்டிப்பா உனக்கு தோக்கடிக்கணும்னு சொல்றான். எதுவா வந்து கவலைன்னு சொல்றான். இது வந்து கவலைன்னா சரி சத்திய பார்த்து நீ சொன்ன அப்படின்னா அவன் கையை பிடிச்சி கிளிக்கிறான். அவனுக்கு கையில இருந்து செயின் சாப் மேன் மாதிரி ஃபுல்லா செயின்லாம் வெளியே வருது. இருவும் என்னடா இதுன்னு யோசிக்கிறான். என்னப்பா தம்பி இதெல்லாம் பார்த்தா உனக்கு பயமா இருக்கா, நீ என்ன பயப்படுறியா என்ன அப்படின்னு அவனும் கேட்க, இல்லடா நான் ஒன்னும் பயப்படலடா. என்னோட அப்பாவை கொண்டவனே பழி வாங்கறதுக்காக இந்த இடத்துல நான் பாசாலி ஆகிறதுக்காக வந்து பழி வாங்குவோண்டா அவனே. ஓ உன் அப்பாவை கொண்டவனே பழி வாங்கறதுக்காக வந்துனுக்கிறியா? ஆமாடா கொல்லுவோண்டா. அப்படியா, நீ எது சொன்னாலும் எனக்கு எதுவும் புரியாது. நான் உனக்கு எது விளக்குனாலும் அது உனக்கு புரியாது. நானும் சத்திய வெளிப்படுத்தோம்டா. நானும் சொம்ப கைடியாரா இற என் பவரை வெளியே வைக்கிறேன்னு அவனும் சொல்றான். இரவும் கையை கடிச்சுக்கின்னு ரத்தத்தை வெளியே வைக்க வடா மின்னலன்ற மாதிரி பவரை வர வைக்க அங்க பார்த்தா ஒண்ணுமே வராது. மாஸ்க் பண்ணிடும். நீ ஒரு டுபாக்கரும் தெரிஞ்சிருச்சு, என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாதா படா டுபாக்கருன்னு அவனும் சொல்றான். நான் அப்படியே கிளம்புறேன். இல்லடா உன்னை இந்த இடத்துல வந்து போக விட மாட்டானே. இந்த கட்டியை வச்சுன்னா உன்னை அடிச்சு இந்த இடத்துல நிறுத்துவோண்டா. இந்த குச்சை வச்சாவது உன்னை அடிக்கணும்டா. உன்னை தோக்காடிய விட மாட்டேன் இன்னைக்குன்னு சொல்றான் அவனும். அப்படியே அவனை அடிக்கலான்னு அவனும் நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே அந்த பயப்புலயும் ஒரு அடிதான் வந்து அடிப்பான் பாருங்க. அந்த கட்டியும் அடிச்சிடும், பக்கத்துல இருக்கிற மரமும் அப்படியே சாஞ்சு விழுந்துரும். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு பார்த்தா ஈச்சினோசி எங்கடா இருக்க, கொமராக்கே எங்கடா இருக்குன்னு தேடிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஏதாவது சவுண்ட் வருது, என்ன இருக்கு பேருக்கா பிசாசு இருக்கா இல்ல வேற எதுனா இருக்கா என்ன சொல்லுங்க அப்படின்னு அவளு பயந்துட்டு இருக்கா. அப்படியே முன்னாடி போவ கால் தடி கீழே வந்துடுறா. அப்படியே மூக்குல இருந்து ரத்தம் வருது. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க எனக்கு பயமா இருக்குன்னு அவனை கத்துறா. யாருக்குமே என்ன பிடிக்கல, நான் பொண்ணா பிறந்தது என்ன வேஸ்டான அவ்வளவு சொல்லிட்டு இருக்க. ஈச்சனை வச்சு சொன்னால அவன் கண்டிப்பா எங்கட சேர்ந்து வேலை பாக்குறான்னு. ஐயோ நான் அவனை எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவளை புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ போன பேடியா அவ பின்னாடி தான் இருந்து இருக்கு அந்த பாலு. அதுக்கப்புறம் நம்ம டீச்சர் வந்து அந்த பாலை எடுத்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்களை வெளியே இருக்கிற ஆளுங்களை எல்லாம் பார்த்தா எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது. சரி நம்ம உள்ள போலாமா, யாரும் வந்து தடுக்க மாட்டாங்கல்ல அவன் சொல்றான். இன்னொருத்தனும் அதெல்லாம் தப்புடா உள்ளாலாம் போக கூடாதுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ அவனும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அவனும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நல்லாவே சண்டை போட்டு இருக்கான். ஹீரோ கொஞ்சம் தடுமாறுறான். அதுவும் இல்லாத ஹீரோ அவனோட டீமன் பவர் வெளியே வராதனால அவனுக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருக்கிறதுனால அவனும் கொஞ்சம் தடுமாட்டி இருக்கான். ஃபர்ஸ்ட் நான் நான் இந்த மாதிரி பாக்குறேன், ஏன் என்னோட பெட்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் இந்த யூஸ்லெஸ்ஸா இருக்கான்னு நினைக்கிறான். தம்பி உன்னோட பெட்டை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னை வச்சு எது வேஸ்ட் தான், அதனால நான் இங்க கிளம்புறேன்னு அவனும் சொல்ல, ஹீரோவும் கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன்னு அவனும் அப்படியே கத்திட்டு இருக்கான். பைத்தியக்காரா எவ்வளவு பட்டாலும் நீ திருந்த மாட்டேன்னா கடைசியா ஃபைனலா ஒரு அட்டாக் பெரிய அட்டாக் பண்றான். இன்னொரு பக்கம் நம்ம அந்த பொண்ணும் ஈச்சினோசே ஒரு வழியவனே கண்டுபிடிச்சுனா அவளை குறுக்க வருவா. அவன் மழை படக்கூடாதுன்னு எப்படியே ஹீரோவும் குறுக்கால வந்து அவளை காப்பாத்திடுவான். ரொம்ப க்ளோஸா வந்துருச்சுன்னா ஹீரோவும் எழுந்துக்க பார்த்தா அவன் முகத்து மேல ரத்தம் ஊத்துது. என்னன்னு பார்த்தா ஹீரோட கையில அடி வந்துருச்சு. பைத்தியக்காரா மன்னிப்பு கேள்றா, அவ குறுக்க வந்துட்டாடா. அவளுக்கு அட்டாக் பண்ணியிருந்தா அவளுக்கு என்ன எனக்கு யோசிச்சு பாடுறா. அடிக்கிறதா இருந்தா நேர பயன்படுத்துண்டா, பின்னாடி வந்து பொட்ட மாதிரி அடிக்க கூடாதா சரியா. நான் ஏடா உனக்கு தானே உரி வச்சேன், அந்த பொண்ணு தானே குறுக்க வந்துட்டா. உனக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, வீட்டுக்கு போய் மருந்து போற அப்பதான் நல்லா இருக்கும். என்னடா என்னை பார்த்தா காமெடியா இருக்கா, என்ன வெறுப்பே தெரியா, நானும் ஒரு டீமன் தான்டா, என்னோட பவர் மட்டும் வெளியே வரட்டும், உனக்கு ஜெட்டியோட தொங்க விட்டு அடிக்கிறா பட்டாசுல கண்ணு சொல்றான்னு சொல்றான் அவனும். அந்த போனோம் இன்னொரு பக்கம் என்ன மன்னிச்சிருங்க என்னால தான் இந்த மாதிரி ஆச்சு, என்னால தான் இந்த மாதிரி உங்களுக்கு அடி வந்துச்சுன்னு அவனும் புலம்பிட்டு இருக்க ஒரு மாதிரியா. பொண்ணே நீ ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசுற, அவனால தான் தப்பானது, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை மன்னிச்சுன்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் உடம்புல இருந்து வர ரத்தம் ஒரு பெரிய மான்ஸ்டரா உருவாகுது. இவனுக்கு 2 பேரும் பார்த்து வாயை பழக்க என்னடா இது, அப்ப அந்த பொண்ணுக்கு பிளட் டீமனா உருவாக்குற சக்தி இருக்குது போல. அப்புறம் பார்த்தா உம்பரையும் சொல்றா, இந்த இடத்த விட்டு 2 பேரும் கிளம்பிருங்க, இல்லைனா நீங்க செத்துருவீங்கன்னு அவளும் சொல்றா. இவங்க உன்னை கொண்டு வருவாங்க, இந்த இடத்த விட்டு கிளம்பிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீமனை கொஞ்சம் சண்டை போடுது. இன்னொரு பக்கம் டீச்சரா இந்த அவங்கள தூரத்துல வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். என்னடா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, பிரின்சிபல் வந்து கேக்குறாரு. வாங்க பிரின்சிபல், ஒரு நல்ல ஒரு மூவ் ட்ரைனிங் தான் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்க, எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ, முக்கியமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்ல அவங்களுக்கு உனக்கே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் டீமன்ஸ் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஆளுங்க எல்லாருமே நிறைய பசங்க தான், குட்டி குழந்தைங்க. அவங்க நிறைய முறை உயிரோட வர வைக்கிறதுக்காக நிறைய டெஸ்ட் கூட பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனா யாருக்குமே எந்த பிரயோஜனமே இல்லை, எதுவுமே இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் ஒரு குழந்தை மட்டும் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, சொர்க்கத்துல இருந்துச்சுன்னா தலையெடுத்து இருந்தாலையும் அந்த இடத்துல போய் தான் தெரியணும். பிரின்சிபல் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீ கண்டிப்பா சாக மாட்டீங்க, நீ கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு நல்லா தெரியும், நீ உண்மையில கைண்டான பர்சன் தானே அவனும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். உங்களுக்கு பார்த்தா பெரிய அடி வந்து போல ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சிடறான். டே மாஸ்க்
மாஸ்க் மைண்டி உயிரோடு தான் அவனும் தேடுறான். நான் செத்துட்டான்னு பார்க்க ஆனா அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். அந்த டீமன் கூட இன்னும் சண்டை போட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அக்கா, அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த இடத்துல விட்டு கிளம்பிடுங்க, இல்லைன்னா அவங்க உங்களை கொண்டுடுவாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவனும் சொல்லலாம். ஏன் அப்படி அவளும் மயக்கவுல ஹீரோவும் அட கடவுளே அவனுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆனதுனால இங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவளை நான் இழக்க விரும்பல. என் கண்ணு முன்னாடி இன்னொரு நல்லா பழகின ஆளு இறக்குறத என்னால பார்க்க முடியாது. விடமாட்டேன்டான்னு அவளை காப்பாத்து போக அந்த டீமனும் அவனை தடுக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த டீமனும் அந்த பொண்ணு காப்பாத்துது. இந்த டீமனும் சும்மா இல்லாம அது உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் வெளியே கக்கி அந்த இடத்த ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுது. அந்த இடத்துல 2 பேரும் அங்க மாட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு இருந்துச்சு, சிஸ்டர் எதுவும் பண்ணிடாத, அவங்களுக்கு எதுவும் பண்ணிடாத, இப்ப நிறுத்திக்கலாம் அப்படின்னு அவளை சொல்றா. ஹீரோவும் சிஸ்டரா நான் கண்டிப்பா ஓடுறது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா இப்ப ஓடினா கூட எங்களை பழிக்க முடியுமான்னு தெரியல. அழிக்காம விட மாட்டேன், உன்னை கண்டிப்பா காப்பாற்றாம விட மாட்டேன், கவலைப்படாத, உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு தெரியும், உன்னை கண்டிப்பா நான் காப்பாத்தி கூட்டிட்டு போவேன். அதுக்கப்புறம் அந்த டீமன் ரொம்ப பயங்கரமா ஒரு சவுண்டு போடுது. அது எல்லாரும் கேட்டுட்டு வெளியே இருக்கிறவங்க என்ன சத்தம் பயங்கரமா இருக்குன்னு எல்லாரும் பாக்குறாங்க. தெரியலன்னு பார்க்க இந்த ஆளு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பா இதால எந்த இது ஆயுதத்தாலும் இதை தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பசங்களா எப்படி சமாளிக்க போறீங்க தெரியலன்னு அவனும் முடிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் அவனோட கையை ஃபுல்லா கீழே தடிச்சு ரத்தத்தை வெளியே வரைக்கலாம்னு பாக்குறான். ஆனா தர ஃபுல்லா அந்த டீமன் ரத்தம் இருக்கிறதுனால பிசு பிசுன்னு வளவலன்னு இருக்கு. ரத்தமும் ஒரு மண்ணு வரல. என்னடா இது இப்படி பண்ணுது, டைமிங் பார்த்து இந்த மாதிரி பண்ணுதுன்னு யோசிக்கிறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த டீமனும் ஹீரோ போட்டு பயங்கரமா அடிக்குது. அப்பாவை போல இன்னொருத்தர் எங்க இழக்க விரும்பல. நான் என்னோட அப்பாவை இழந்த போதே நான் ரொம்ப ஒரு யூஸ்லெஸ் தான். இது நான் கண்டிப்பா மறுபடியும் திரும்ப பண்ண மாட்டேன், இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனும் கத்திட்டு இருக்கான். என்னப்பா தம்பி இன்னும் சின்ன பையனால அழுந்துட்டு இருக்குன்னு ஓரா பேசினா நிலமனா அவனும் சொல்லிட்டே இருக்கான். டேய் மாஸ்க் மண்டியா கம்மநாட்டி போய் அடிக்க முயற்சி பண்ணி போடுறா, எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா, நானே அழுந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனையும் பார்த்தா ஒரு கையில சென்ஸ் வர வைக்க, இன்னொரு பக்கம் பிளேடு வர வைக்க, இந்த கதை இவனோட கதையை நான் முடிக்கிறேன்டான்னு அவனும் சொல்ல வெடிக்க பாறான்ட்டு அவனும் போய் அட்டாக் பண்ணுவான். எகிரி போய் அதோட கழுத்து குறி வைக்கும், ஆனா கையை வெட்டிடுவான். கை போனாலும் ஒன்றும் தலை ஒன்றும் இருக்கு, அதனால அது உயிரத்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவனும் புரட்டு இருக்கான் அது அழிக்கிறதுக்காக. நம்ம ஹீரோவும் காமெடி பண்ணிட்டு இருக்கான். வாமா மின்னல் வந்து தொலை, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற, என்னத்தையும் என்னை இப்படி சோதிக்கிறேன்னு அவனும் புலம்பிட்டே இருக்கான். இப்போ நான் என்ன பண்றதுன்னு ஹீரோவும் யோசிக்க அவனை பார்த்துட்டு இருக்கான். அவன் கட்டிங் பண்ற வெப்பன்ஸ் எல்லாம் கையில வர வைக்கிறான். இந்த பொண்ணு தன்னோட பிளட் எடுத்து ஒரு டீமனை உருவாக்கிட்டா. அப்படின்னா என்னோட வெப்பனே என்னால் வெளியே வளர்க்க இது போதும். அதுக்கப்புறம் ஒரு வேற லெவலும் சம்பவம் பண்றான்னு அவனும் எகிரி குதி போவ அவனோட வெப்பனான பெரிய கண்ணை ஒன்று வெளியே வர வைப்பான். அதுக்கப்புறம் இந்த பைபிளையும் ஒரு அடி வாங்குற அளவுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த டீமனும் பயங்கரமா கத்த இந்த பைபிளையும் காதுல இருந்து ரத்தம் வந்துடுது. மாஸ்க் மண்டியா நீ ஏதாவது ஈஸியா போட்ட ஹீரோ, இப்ப நான் தானே உன்னை காப்பாத்து போறேன்னு அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பெரிய வெப்பனை எடுத்து முன்னாடி வைக்கவும் பாருங்க கண்ணு, இதுதானா எங்க ஊர் காலேஜ் நிக்காவே AK-47 முன்னாடி உன்னால நிக்க முடியாதான்னு அவனு சொல்றான். இது எப்படி பண்ணான்னு டீச்சர் ஒரு பக்கம் ஸ்டாக்காவ அவன்ற மாதிரி அந்த டீமனை அவனை அட்டாக் பண்ண அதுல இருந்து அவன் தப்பிக்கிறான். ஏய் இங்க பாரு மூதேவி செத்து தோறன்னு அவன் பெரிய பிளாஸ்ட் பண்ணி அடிப்பான். அதுல ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிரும். மாஸ்க் மண்டியா ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். எப்படா இந்த மாதிரி பண்ணான்னு ஹீரோ பண்ண விஷயத்த பார்த்துட்டு டீச்சரும் பயங்கரமா ஷாக் ஆகிட்டே இருக்கான். ஹீரோ இது எப்படின்னு பயங்கரமா சொன்னேன். அப்படி இந்த கதையை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஒரு ரெட் கலர் இமோஜி போட்டு போங்க. கமெண்ட்ல சொன்னிருந்தீங்க நிறைய அனிமே போடுங்கன்னு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணி சீக்கிரமா எபிசோட்ல போறதுக்கு பாக்குறேன். உங்களுக்கு ஏதாவது அனிமே எதனா புதுசா என்ன போடணும்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அப்பதான் என்னால போட முடியும். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.